சூரிய தசா சனி புக்தி பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும். குறிப்பா ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா எலும்பு சம்மந்தப்பட்டது, உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜிய ட்ரெயின் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா சூரியன் இதுல ஐப்பசி மாசம் பொறந்தவாளுக்கு சூரியன் நீச்சமா இருக்கும். சித்திர மாசம் பொறந்தவாளுக்கு சூரியன் உச்சமா இருக்கும். இந்த 2 மாசம் பொறந்தவாளுக்குமே சூரிய தசா சனி புக்தியில எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும். அதனால கண்டிப்பாக சூரியன், சனி இந்த தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆதித்ய ஹிருதயம் கண்டிப்பா படிக்கணும். இப்ப சூரியனுக்கு பகை சனி இல்லையா? ஸோ இந்த காம்பினேஷன்ல நம்மள ரொம்ப எந்த ஒரு செயலையும் செயல்பட விடாமல், நம்மள ரொம்பவுமே அ மன மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அந்த அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிப்பா வரும் இந்த காலகட்டத்தில். அதனால ஆதித்ய ஹிருதயம் படிங்க. ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை தானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரையில் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்துல காலையில சூரியனுக்கு விளக்கேத்த பாருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சாலே இந்த சூரிய தசால சனி புக்திக்கு இது நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும்.